தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கு அநேகமாக 99% பேர் நாம் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்களாகத்தான் இருக்கிறோம். கடந்த காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் குறித்தும் தமிழர்களுக்கு உள்ளான அக முரண்பாடுகள் குறித்தும் தமிழர் விடுதலை குறித்தும் கருத்தரங்குகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுத்து கைகோர்த்த தோழர்கள்தான் இந்த அரங்கில் மேலும் கீழும் இருக்கிறோம். ஆனாலும் இந்த அரங்கிற்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பும் உண்டு. தமிழ் தேசிய அரசியலை தொழிலாளர்கள் மத்தியில், தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுக்குள் கொண்டு சென்ற தோழர்களை உள்ளடக்கிய ஒரு சங்கம் என்பதில் நாம் கட்டாயம் பெருமைப்படலாம். தமிழ் தேசிய அரசியல் என்பது உடனடியாக ஒரு அரசியல் விடுதலையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் போராட்டம் என்பதற்காக அரசியல் வகையிலான சிக்கல்களை மட்டும் பேசி அந்த அரசியல் விடுதலையை மட்டும் கூட நாம் வென்றெடுத்து விட முடியாது. தமிழ் தேசிய விடுதலை என்பது முதற்கட்டமாக அந்த அரசியல் விடுதலை என்பது நம்மிடையே விவாதிக்கப்படுகிறது. நாம் அதில் ஒரு தெளிவுக்கு வருகிறோம், சரி. ஆனால் அதை வென்றெடுக்கக்கூடிய பௌதிக ஆற்றல் எங்கே இருக்கிறது? அதை வென்றெடுக்கக்கூடிய இந்த தமிழ் தேச மக்கள் என்னென்ன வடிவங்களில் இந்த தேசத்திற்குள் இருக்கிறார்கள்? தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், பெண்களாக இருக்கிறார்கள், சாதிகளாக இருக்கிறார்கள். இவற்றில் நாம் வலுப்படுத்த வேண்டிய கூறுகளும் உண்டு, ஊடறுத்து உடைத்து அழிக்க வேண்டிய கூறுகளும் உண்டு. எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழர் தேவதாசு அவர்கள் நமக்கிடையிலான இந்த தமிழ் தேசிய அரசியலில் நம்மிடம் உள்ள பலகீனங்களை முக்கியமாக அவர் குறிப்பிட்டு கூறினார். அதுவும் நமக்கு தேவை. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் இன்று வெகு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒன்றாக இருந்தாலும் கூட, அது பூத்து குலுங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட, அது தன் விடுதலையை வென்றெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது கிளர்ச்சியாக எழுச்சியாக மாறவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். 60களில் விவாதித்து 70களில் அதற்கான வேர்கள் ஊன்றப்பட்டு 80, 90களில் அரசியல், தமிழ் தேசிய அரசியல் வெளியே வந்து இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் 2009 ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு அது நமக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக இருந்த போதும், சர்வதேச அரசியலில் தமிழ் தேசிய விடுதலைக்கு, அது தமிழீழ விடுதலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு விடுதலையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பெரும் போராட்டம் பின்னடைவை சந்தித்தது என்ற ஒரு கசப்பான உண்மைக்குள்ளும் கூட அது மீண்டும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை நம்முள்ளே ஊட்டி உள்ளது. 2000 தொடக்கத்தில் 2009க்கு முன்பாக கல்லூரிக்குள் இருந்த ஒரு மாணவன் நான். அப்போதும் என்னுடைய தனிப்பட்ட சூழல் காரணமாக தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிக் கொண்டு இருந்தவன் தான். ஆனால் இந்த கல்லூரியில் இந்த தமிழ் தேசிய அரசியலின் காரணமாகவே நான் தனிமைப்பட்டவனாக உணர்ந்திருக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் பேசினோம் என்றால், தனி தமிழ்நாடு குறித்து பேசினோம் என்றால், 2005-6 சூழல் என்னவென்றால் நம்மளை கிறுக்க மாதிரி பார்ப்பான். இந்தியரும் நாமிலோம், எம்மினமோ தமிழினம்தான்,
வெந்துருகும் நெஞ்சமதை விரைப்பாக்கி அஞ்சாமல் குண்டுமலை குறித்தேனும் குறைப்பட்ட தமிழ் நிலத்தின் பண்டு நிலை மீட்டெடுக்க பார். இது பள்ளிக்கூடங்கள்லேயே எனக்கு மனனமா இருக்கிற ஒரு பாடல். ஆனால் அயன்மைப்பட்டு கிடந்த, தனிமைப்பட்டு கிடந்த அந்த தமிழ் தேசிய அரசியல் இன்று வெகுமக்கள் மத்தியில் அறிமுகம் பெற்றுவிட்டது. அந்த உணர்வோட்டத்தில் வெகுமக்கள் கலந்து விட்டார்கள். நேற்று வரைக்கும் சினிமா பாட்டில் தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முட்டை புரட்டான்னு பாடிக்கிருந்தவன் இன்னைக்கு மேடையில் ஏறி தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் என்று பேசும் அளவிற்கு தமிழ் தேசிய அரசியல் மக்களிடையே ஊடுருவி விட்டது. ஆனால் அந்த அரசியல் உணர்வை ஓட்டு அரசியலுக்காக அறுவடை செய்வதற்கு இவர்கள் களத்திற்கு வருகிறார்கள். ஓட்டு அரசியலில் அறுவடை செய்வதற்கு களத்திற்கு வருகிறார்கள். அப்படியாயின் அந்த தமிழ் தேசிய அரசியலையும் அந்த உணர்வையும் நாம் அரசியல் மட்டத்தில் மட்டும் விவாதித்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்கங்களுக்குள்ளான விவாத களமாக மட்டும் நாம் வைத்து பாதுகாத்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் நினைத்த விளைவையும் நாம் அடைய முடியாது. அதாவது தமிழ் தேசிய விடுதலையை, தமிழ் தேசிய அரசியலை நாம் எவ்வளவு நேசித்தாலும் பூசித்தாலும் மக்களிடம் அறிமுகமாயிருந்தாலும் அது ஒரு தேசிய விடுதலையாக அந்த கட்டத்தை அடைவதற்கான மக்கள் ஆற்றலை, அதற்கான எழுச்சியை பெறாமலேயே அடங்கி போய்விடும். தோழர் பாரதி அவர்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய போராட்டங்களை மிக விரிவாக சிறப்பாக விளக்கி பேசினார். அப்படி ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இந்த தமிழ் இனம், இந்த தமிழ் தேசிய இனம், இந்த தமிழ் தேசம் மொழிப்போருக்கு உலக அளவில் எந்த இனமும் உரிமை கொண்டாட முடியாத அளவிற்கான ஈகத்தை செய்த ஒரு இனம். 2 மொழிப்போர்களிலும் 400, 500 என்று மாணவர்களை, ஆசிரியர்களை நாம் துப்பாக்கி குண்டுகளுக்கு இழந்திருக்கிறோம். ஒரு மொழி திணிப்பிற்காக, ஒரு மொழியை காப்பதற்காக, அதிலும் கல்வி சூழலில் காப்பதற்காக இத்துணை ஈகத்தை ஏதேனும் ஒரு தேசிய இனம் இந்த மண்ணில், இந்த பூமி பந்தில் செய்திருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். செய்யவில்லை என்று நாம் உறுதியாக சொல்லலாம். நமக்கு இணையாக அப்படி ஒரு போராட்டம் நடைபெறவில்லை. அப்படி ஒரு பாரம்பரியத்தை கொண்ட இந்த இனம்தான் மறுக்கவில்லை. இந்த அரசமைப்பின் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன. உண்மையில் இந்த அரசமைப்பு இறுதியில் இது தேசிய இனங்களின் அடிமை முறியாக, அடிமை விலங்காக இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு கோணத்தில், பல்வேறு போராட்டங்களில் நாம் விளக்கி பேசிவிட்டோம். நாம் அனைவருக்கும் அந்த தெளிவு இருக்கிறது. நமக்கு யாருக்கும் அந்த குழப்பம் இல்லை. இந்திய அரசமைப்பு தமிழர்களுக்கு விலங்காக இருக்கிறது. தமிழர்களின் விலங்காக இருந்து அகம் முரண்பாடுகளை களைய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அதற்கு ஒரு பெரும் போராட்டத்தை போராடிய ஒரு இயக்க பாரம்பரியமும் தமிழர்களுக்கு உண்டு. அதுதான் திராவிடர் இயக்கம். தோழர் விளக்கி பேசிய அந்த குறிப்பிட்ட சட்ட உறுப்புகளை எரித்த போராட்டமாகட்டும், மொழிப்போராகட்டும், நாம் பெருமைப்படக்கூடிய போராட்டங்கள் தான். ஆனால் நாம் இன்னொரு கேள்வியையும் தேவதாசு தோழர் எழுப்பிய ஐயங்களின் ஊடாக இதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தோழர் பாரதி அவர்கள் பேசியதும், தோழர் தேவதாசு அவர்கள் பேசியதும் எதிர்மறையாக, நேர்மறையாக நமக்கு கல்வி புகட்டக்கூடியது. நம் எதிர்காலத்தை நாம் திட்டமிடுவதற்கு, பாதை நாம் சமைத்துக் கொள்வதற்கு, நம்மை சிந்திக்க வைப்பதற்கு அவை ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்றன. மொழிப்போர் நடத்தினோம். மொழிப்போரின் முழக்கம் என்ன? அரசமைப்பின் 17வது பகுதியை கொளுத்தினோம். 17ஆம் பகுதியை திருத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. 17ஆம் பகுதி திருத்திவிட்டோமா? தோழர் தியாக அவர்கள் மேடைக்கு மேடை இதை சொல்கிறார். எழுதும் போதெல்லாம் இதை எழுதுகிறார். 17ஆம் பகுதியில் ஒரு அரை புள்ளியோ கால் புள்ளியோ இதுவரை திருத்தப்படவில்லை. அத்துணை பெரிய மொழிப்போரை போராடிய இந்த இனம் அந்த மொழிப்போருக்கு எப்படி பெருமைப்பட்டு கொள்கிறோமோ அதே போல தோழர் தேவதாஸ் சொல்லிய அந்த கோணத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அதை நாம் நிறைவேற்றி கொள்ளவில்லை. அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதே போல அரசமைப்பில்
கொளுத்தப்பட்ட அந்த கஸ்டம்ஸ் என்ற பெயரில் பழக்கங்கள், மரபுகள், பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் சட்டங்களுக்கு இணையான, சட்டத்திற்கு இணையான அந்தஸ்தை பெறுகிற இந்த பழக்க வழக்க அந்த அடிப்படையில் தான் ஆகம விதி என்றும் பழக்கங்கள் என்றும் எங்களுடைய வழக்கங்கள் என்றும் சாதி பாதுகாக்கப்படுகிறது. மத அடையாளங்களின் வழியாக பிற மதங்கள் மீது ஆதிக்கம் திணிக்கப்படுகிறது. பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்பையே ஒட்டுமொத்த இந்தியாவின் மனச்சாட்சிக்காக வழங்க வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் சொல்ல முடிகிறது. இன்று வரை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு தடையாக இருப்பது இந்த கஸ்டம்ஸ் என்ற பெயரில் அரசமைப்பில் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த அச்சாணிதான் காரணம். பெரியார் எரித்தார், ஆம் எரித்தார், கருக்கினார், பொசுக்கினார். இப்ப இல்லையா? அது இப்ப இருக்கிறதே, இன்னும் அது அப்படித்தானே இருக்குது. அப்ப இந்த பாரம்பரியத்திற்கு பெருமை கொள்ளக்கூடிய நாம் ஒவ்வொரு நவம்பர் 1ஆம் தேதியும், ஒவ்வொரு போராட்டத்தின் போதும், ஒவ்வொரு கருத்தரங்கத்தின் போதும் இந்த பெருமையை பேசி மார்தட்டிக் கொள்வதற்குத்தான் நாம் இருக்கிறோமா? இதை ஒரு குற்றாய்வாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் அடுத்து என்ன செய்வது என்பதை சிந்திக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் அதற்கான ஒரு மக்கள் அடிப்படை இருந்தது. இன்று தமிழ் தேசிய அரசியல் அறிமுகமாகி இருக்கிறது, மக்களிடம் அறிமுகமாகி இருக்கிறது என்ற அளவில் தான் இருக்கிறதே தவிர அதற்காக மக்கள் போராட அநியமாக இல்லை. ஆனால் அன்றைய சூழலில் மக்கள் எழுச்சி இருந்தது. மொழிக்காக மக்கள் தீக்குளித்தார்கள். அரசமைப்பு குறித்து இது உனக்கு இடையிலான பகையை வளர்க்கிறது, உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, உன்னுடைய ஓர்மையை தடுக்கிறது என்று 4 தலைவர்கள் மேடை ஏறி பேசினால் அவன் வீதிக்கு வந்து அரசமைப்பை கொளுத்தக்கூடிய இடத்தில் தமிழினம் இருந்தான். இப்போது அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் அந்த உணர்வில், அந்த எழுச்சியில் ஆட்சியை பிடித்தவர்களின் ஆட்சி அதிகாரத்தில் தான் அது அரைகுறை ஆட்சி அதிகாரமாக இருந்தால் கூட அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறிய பிறகு இதை மறந்து போனார்கள். அவர்கள் இதை மறந்து போய்விடலாம். நாம் நினைவூட்டக்கூட செய்யக்கூடாதா? நினைவூட்டுதல் கூட நாம் செய்யக்கூடாதா? பெருமைப்பட்டுக் கொள்வதும் அவர்கள் மறந்து போவதும் ஒன்றுதானே. இன்னும் அது தமிழ்ல தொக்கம்னு சொல்லுவாங்களா, அது தொக்கமா தானே இருக்கு. அதை இன்னும் நாம் நிறைவேற்றி முடிக்கவில்லையே. அப்ப இதை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு சமூக ஆற்றலை நாம் பெருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தமிழ் சமூகத்தில் தொழிலாளர்களாக, பெண்களாக, சாதியாக ஒடுக்கப்படுகிற மக்களை நாம் திரட்ட வேண்டும். எப்படி ஒரு தொழிலாளிக்கு போனஸ் கிடைக்கலைனா, நலவாரியத்தில் பதிகிறதுல சிக்கல் வந்துச்சுன்னா, ஒரு பெண் உரிமை சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, எந்த வேலையும் இல்லாம உதிரியா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கூட குடும்ப அட்டை வாங்குவதில் சிக்கல் வந்துச்சுன்னா, அந்த தொழிலாளர்கள், அந்த மக்கள் எப்படி ஒரு தலித் இயக்கத்தை நாடி போகிறானோ, அந்த மக்கள் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நாடி போகிறானோ, அப்படி அவன் தமிழ் தேசிய இயக்கங்களை நாடி போக வேண்டிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். தமிழ் தேசிய இயக்கங்கள் இந்த சிக்கலில் தலையிட வேண்டும், களத்தில் இறங்க வேண்டும். மக்களின் எனக்கு முன்னால் பேசிய தோழர் நாசர் புருனோ சொன்னார், இதற்கு முன்னால் குடந்தையில் இதை அவர் பேசினார் என்று நினைக்கிறேன். தொழிலாளர்கள் அமர்ந்து பணி செய்வதற்குரிய உரிமைக்கான போராட்டத்தையும் அதற்கான ஜிஓ இருக்கு, ஜிஓ சட்டம், அந்த போராட்டத்தை தமிழ் தேசிய இயக்கங்கள் எடுக்க வேண்டும். அந்த வகை போராட்டங்களை நாம் எடுக்க வேண்டும். சாதிய சிக்கல் என்று வந்தால் நாம் தலையிட வேண்டும். அது தலித் சாதியில், ஒரு பட்டியலின சாதியில், ஒரு குறிப்பான உட்பிரிவில் மிக கராராக அவர்களுக்குள்ளாக வகுக்கப்பட்டு பிளவுபட்டு கிடக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை மாற்றுவதற்குத்தானே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிப்பு பேசுகிறோம் இல்லையா? அப்ப அந்த சாக்கடையில இறங்கி நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். நாங்கள் களத்தில் பெற்ற அனுபவத்தில் சொல்கிறேன், உங்கள் அளவிற்கு நிச்சயம் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. இங்கு இருக்கும் தோழர்கள் கட்டாயம் எங்களை விட பெரும்பான்மை மூத்த தோழர்கள், நல்ல அரசியல் அனுபவம் உள்ள தோழர்கள், இதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் குறைபாடோடு வேலை செய்துள்ளீர்கள் என்றும் நான் சொல்லவில்லை. இன்று நான் இந்த மேடையில் நின்று பேசுவதற்கு உங்கள் உழைப்பு காரணம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் நான் நிற்கிறேன். அப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அண்மை காலங்களில் இந்த சாதிய சிக்கல் என்பது அது வேரூன்றி போயிருந்தாலும்
அது 500 600 ஆண்டுகளுக்குரிய வேரை அதே தன்மையை அது கொண்டிருந்தாலும் சில மாற்றங்களை அது சந்தித்திருக்கிறது. சாதிய கட்டுமானம் என்பது சில மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. சாதி உணர்வு என்பது மக்களிடம் சில மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. முத்துராமலிங்க தேவரை கூட 90கள் வரை 2000ற்கு முன்னால் வரை முத்துராமலிங்க தேவர் என்பவர் ஒரு சாதி ஆதிக்க அடையாளத்தின் குறியீடுதான். இப்போதும் அப்படித்தான். ஆனால் அவ்வளவு பெரிய தலைவரை கூட மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? முத்துராமலிங்க தேவர் என்பவர் அவர் ஒரு பெரிய சோசலிஸ்ட், அவர் பெரிய ஜனநாயகவாதி, அவர் சாக பிறந்த உனக்கு சாதி எதற்கென்றெல்லாம் சொன்னவர். இது போன்ற கருத்துக்கள் உலா வருகின்றன. இது முத்துராமலிங்க தேவரின் மீதான விமர்சனமாக நாம் பார்க்க வேண்டாம். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த உரையாடல்களை நாம் கவனிக்க வேண்டும். அதில் எது உண்மை எது பொய் என்ற விவாதத்திற்குள் நாம் செல்ல வேண்டாம். ஆனால் சாதியை மட்டுமே அடையாளமாக கொண்டு 90 வரை இருந்த ஒரு தலைவர் பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் அதை அவர் கலட்டி போட்டுத்தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு தமிழ் சமூகம் முன்னேறித்தான் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு இடையிலான அந்த சாதிய சிக்கலில் நாம் தலையிடுவதற்கு நமக்குத்தான் தயக்கம் இருக்கிறது. நம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நமக்கு தமிழ் உணர்வு கொப்பளிக்கிறது, நாம் இல்லை என்று சொல்லவில்லை. பல்வேறு காரணங்களை சொல்லி ஆண்கள் இயக்கத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தால் பெண்களை காரணம் சொல்லி, பெண்கள் இயக்கத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தால் ஆண்களை காரணம் சொல்லி தங்கள் பிள்ளைகளை ஆங்கில வழியில் தானே படிக்க வைக்கிறார்கள். அந்த தோழர்களையும் நாம் பார்க்கிறோம் தானே. அவர்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள்? நான் உணர்வா இருக்கேன், ஆனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டா. பெண் தோழர்கள்ட்ட கேட்டா அவருக்கு இன்னும் அந்த புரிதல் வரல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்து தேனியில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், தமிழ் தேசிய சிந்தனையுடையவர், ஒரு தற்செயலாக நான் அவரது இல்லத்திற்கு ஒரு விழா அழைப்பதற்காக சென்றிருந்த போது அவர்கள் 2 குழந்தையுமே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறார்கள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் அத்தனை தமிழ் தேசிய உணர்வு படைத்த ஒரு தோழர். நான் கேட்டேன், அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார்னா, இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் ஆசிரியர். அந்த தோழரும் அரசு பள்ளி ஆசிரியர், அந்த தோழரின் மனைவியும் அரசு பள்ளி ஆசிரியர். இல்ல தோழர், அரசு பள்ளியில படிக்க வச்சோம்னா அவன் கெட்ட வார்த்தையை கத்துக்கிறான், கெட்ட பழக்கங்களை கத்துக்கிறான் அப்படின்றத ஒரு காரணமா பெரிய ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு விளக்கத்தை எனக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. இந்த விளக்கம் அவர் தோழர்கள்லாம் புன்னகிக்கிறீங்க, அது தப்புன்னு தெரியுது நமக்கு. அப்ப ஆனா நமக்குள்ளேயும் அப்படி தோழர்கள் இருக்கிறார்கள். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சமூகத்தில் கெட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. சமூகத்தில் வளரக்கூடிய நம் குழந்தைகள் அதை கற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். நாம் வீட்டில் அதை களைய வேண்டும். சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதை ஒழிக்கத்தான் இயக்கம் கட்டுகிறோம். நம் பிள்ளை சாதி உணர்வோடு வளர்கிறான் என்று எந்த பெற்றோர் வருத்தப்படுகிறீர்கள்? எந்த பெற்றோர் வருத்தப்படுறான்? அதுல இந்த கரார்த்தன்மை இல்லாத நாம் ஒரு கல்வியில் அது முரணாக தவறாக தமிழ் வழியில் படிக்கவில்லை என்றால் ஒரு தமிழன் தற்குறியாகத்தான் வளருவான் என்பதை பல மேடைகளில் நாம் பேசிவிட்டோம். அதை இப்பயும் அதை விளக்கி பேச வேண்டியதில்லை. ஒரு மலையாளிக்கு மலையாளம் என்பது வெறும் மலையாளம் அல்ல. நமக்கு அப்படியே உணர்வுகள் ஊட்டப்பட்டு விட்டன. மொழி என்பது வெறும் கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு ஊடகமாக செயல்படக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். அப்படின்னே நமக்கு பழக்கிட்டாங்க. இது எதற்கு இணையான சொல் என்றால், மொழி என்பது தகவல் பரிமாற்ற ஊடகம் என்பதும் காரல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானியர் என்பதும் ஒன்றுதான். 2 பொய் இல்ல. காரல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானியர்னா ஆமா, ஆனா காரல் மார்க்ஸ் யாருன்னு கேட்டா அப்படியா பதில் சொல்லுவீங்க? காரல் மார்க்ஸ் ஜெர்மானியர் ஆனா ஆமாதே. மொழி தகவலை பரிமாறிக்கிற பயன்படுமானா ஆமாதே. ஆனால் மொழிக்கு அதை தாண்டிய பங்கு சமூகத்தில் இருக்கிறது, மனித இனத்திற்கு இருக்கிறது. மொழி உருவாகவில்லை என்றால், மொழி மனிதனுக்குள் மொழி உள்ள வரவில்லை என்றால் அவன் மனிதனாகவே மாறி இருக்க மாட்டான். இதை விளக்கணும்னா ஒரு தனி கருத்தரங்கு தேவை. மொழியும் உழைப்பும் சேர்ந்துதான் மனித சமூகத்தையே உருவாக்கியது. மனித சமூகம் மனிதனாக உருவாகிய காலத்தில் இருந்தே இந்த இரண்டும் மனித இனத்தின் இயல்பூக்கங்களாக, இன்ஸ்டிங்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இயல்பூக்கம்,
அது இயல்பூக்கமாகவே மனிதனுக்கு மொழியறிவும் உழைக்கும் பண்பும் அவனுக்கு இயல்பூக்கமாக இருப்பது. அதை அவனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அதை பிரிச்சுட்டீங்கன்னா அவன் மனிதனா இருக்க மாட்டான். இதை நம்ம விளக்கி பேச வேணாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்பேற்பட்ட ஒரு மொழியை, ஒரு சமூகத்திற்கு முகாண்மையாக இருக்க வேண்டிய ஒரு மொழியை, அது வெறும் ஒரு பரிமாற்ற கருவி என்ற கருத்தை இங்கே விதைத்து இன்னைக்கு கல்விக் கொள்கை குறித்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்கும் போது, கல்விக் கொள்கைனா என்ன, கல்விக் கொள்கை குறித்து விவாதிப்பதுனா என்ன, ஒரு கல்வி எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தணும். ஐன்ஸ்டைன் சொல்றாரு, கல்வி என்பது ஒரு மாணவனிடம் நீங்க 5 நிமிஷம் பேசுறீங்க, 5 நிமிஷம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா, நீங்க சொல்லிக் கொடுத்த எல்லா வார்த்தையும் அவன் மறந்த பிறகு அவனிடம் என்ன மாற்றம் நடந்தது என்பதுதான் கல்வி. அவனிடம் என்ன மாற்றத்தை கொடுக்கிறது, இந்த சமூகத்திற்கு என்ன மாதிரி மனிதர்கள் தேவை, இந்த சமூகம் என்ன நிலையில் இருக்கிறது, அவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இந்த மாதிரியான சிந்தனைக்குள்ள போய் விவாதம் பண்ணி நாம கல்விக் கொள்கையை வளர்த்தெடுக்க வேண்டிய சூழலில், சர்வதேசத்தில் எங்குமே இல்லாத ஒரு விவாதமாக தமிழ்நாட்டில் மட்டும் 1 மொழியா 2 மொழியா 3 மொழியா 4 மொழியான்னு விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அது 10 மொழியா கூட இருக்கட்டுங்க, பயிற்று மொழி என்னன்றதுல இப்ப வரைக்கும் நமக்கு தெளிவில்லை. அரசிடம் கூட அந்த தெளிவு இல்லை. அது இருப்பதாக கூறிக்கொள்கிறது. ஜவஹர் நேசனை அவர் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக ஒரு கல்விக் கொள்கையை, மாநிலத்திற்கென்று தனியாக ஒரு கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான குழுவில் அவரை ஒருங்கிணைப்பார் உட்கார வச்சாங்க. பிதிக்கி தள்ளிட்டாங்க வெளியே. இப்ப மாநில அரசு ஒரு கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி பள்ளிகள் இருக்கு, வெற்றி பள்ளிகள்ன்ற பேர்ல இருக்கு. அதே மாதிரி பள்ளிகள் இப்ப இருக்கு. பெரிய தனித்துவமான ஒரு கல்விக் கொள்கையை மாநில அரசு வகுத்து விடவில்லை. ஜவஹர் நேசன் அவர் நேர்மையா இருந்ததுனால இந்த உண்மையை சொல்லி வெளியில வந்துட்டாரு. சமூக நீதி கண்காணிப்பு குழு என்று ஒன்று ஆரம்பிச்சாங்க. நேர்மையா இருந்தா நம்ம தோழர் சுப வீரபாண்டியனும் வெளியில வந்திருப்பாரு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளுடைய அரசியல் முகம் கொடுக்கவில்லை என்றால், நம்மளுடைய அரசியல் புனிதமானது, சரியானது, நேர்மையா அதுக்கு நாம இருக்கிறோம் அப்படிங்கிற மன நிறைவோடு மட்டுமே நாம் இருக்க முடியுமே தவிர இந்த அரசியலை வெற்றி கொள்ள செய்ய முடியாது. இதில் குறிப்பாக சாதிய பிரச்சனையில் நாம் தலையிட்டு விட்டோம் என்றால், சாதி சிக்கலில் நாம் தலையிட்டு விட்டோம் என்றால், நாம் பெண்ணடிமைத்தனத்திலும் நாம் காத்திரமான தாக்கத்தை செலுத்த முடியும். தொழிலாளர்கள் உரிமையிலும் நாம் காத்திரமான தாக்கத்தை செலுத்த முடியும். அது தமிழ் தேசிய விடுதலை அரசியலுக்கு இவர்களை அணிதிரட்டும் ஒரு காத்திரமான இயக்கமாகவும் அது இருக்கும். சாதிய சிக்கலில் தலையிடுவதற்கு நமக்கு என்ன தடை? நமக்கு தடை இருக்கிறது. நமக்குள்ளாகவே ஒரு கதவை போட்டு அடைத்து வைத்திருக்கிறோம். ஒரு பள்ளம் பாதிக்கப்பட்டா கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ தான் வரணும். பறையம் பாதிக்கப்பட்டா திருமாவளவன் தான் வரணும். சக்கிலியம் பாதிக்கப்பட்டா ஆதித்தமிழர் பேரவையோ அதியமானோ நாகை திருவள்ளுவனோ ஜக்கையனோ இன்னொரு தோழரோ இருக்கிற அருந்ததியரா இருந்தால் அருந்ததியர் இயக்கம் வரணும். இத அருந்ததியர் பாதிக்கப்பட்டா அந்த பகுதியில் பறையர் பெரும்பான்மையா இருந்தா கூட அந்த இயக்கத்திடம் இவர்கள் தூக்கி கொடுக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டால் இவர்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா, இந்த பிரச்சனையை நீ கையில் எடுத்துக்க, இந்த பிரச்சனையை நான் கையில் எடுத்துக்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஒரு புரிந்துணர்வுல இதை ஏன் கொடுக்கணும்? இதை இவர்களுக்குள்ளாக, பட்டியல் சமூகத்திற்குள்ளாக ஒரு பிரிவாக பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. ஆனால் அது பட்டியல் சமூகத்திற்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களின் குறையும் தானே. எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் விடுபட்ட இடத்திற்கு மறுபடியும் வருகிறேன். உங்கள் அளவிற்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இந்த சாதிய சிக்கலில் கடந்த 4-5 ஆண்டுகளாக தேனி மாவட்டத்தில் நாங்கள் தலையிட்ட அனுபவத்தில் இருந்து சொல்கிறோம். அது பல்லர் சாதி மக்களாக இருந்தாலும் கல்லர் சாதி மக்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் சாதி தலைவர்களை தேடுவார்கள். இந்த சாதி தலைவர்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் இந்த சிக்கல் இன்று தீர்ந்திருக்கும். அவர்கள் நேர்மையானவர்களாக இல்லை என்பதை நாம் அவர்களிடம் எப்படி அம்பலப்படுத்துவது? அந்த இடத்துல விட்டுட்டு இங்க வந்து பேசுறதா? இல்ல, அங்க அவர்களை விட நீங்கள் நேர்மையாக நின்று காட்ட வேண்டும். அண்மையில் எனக்கு தோழர் நிலவழகன் சொல்லிய உதாரணம் நினைவுக்கு வருகிறது. அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமூகத்தில் சாதி இருக்கிறது. இந்த சாதி உணர்வை நாம் இயல்பாகத்தான் உள்வாங்கிக் கொள்கிறோம். யாரும் வீட்டுல நீ இன்ன சாதி, உனக்கு மேல இந்த சாதி,
உனக்கு கீழே இந்த சாதி அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்ல. சமூகத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்கள், கருப்பா இருந்தா அசிங்கம், சிகப்பா இருந்தா அழகு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்ல. அந்த விழுமியங்கள் சமூகத்தில் புறையோடி போய் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோமோ அப்படி சாதி இந்த சமூகத்தில் புறையோடி போயிருப்பதால் அதை இயல்பாக உள்வாங்கிக் கொள்கிறோம். இங்கு சாதி உணர்வு இல்லாத தோழர்கள் இருக்கிறோம் என்று சொல்வதை நாம் நம்பலாம். ஆனால் எனக்கு பிறந்தே இல்லை என்று சொன்னா அது பொய்யாத்தான் இருக்கும். 99% நமக்கு அந்த சாதி உணர்வு இந்த சமூகத்தில் இயல்பாக எப்படி நமக்கு கருப்பு சிகப்பு அந்த விழுமியங்கள், கருப்பர்கள் வெள்ளையர்கள் விழுமியங்கள், வேற வகையான சமூக விழுமியங்களை நாம் அம்பேத்கரை படித்த பிறகு, பெரியாரை படித்த பிறகு அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து கொள்கிறோமோ அப்படித்தான் சாதி உணர்வையும் கலைந்து கொள்ள முடியும். நவம்பர் 1ஆம் தேதி 2025 நவம்பர் 1ஆம் தேதி அம்பேத்கரை படிச்சுட்டேன், எனக்கு சாதி தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நவம்பர் 2ஆம் தேதி அவர் சாதி அற்றவராக மாறிவிட மாட்டார். அவர் மனதில் சாதி ஒளிந்து விடாது, ஓடி விடாது, அழிந்து விடாது. ஆனால் அதற்கு பிறகு அவர் சில பயிற்சிகளை எடுக்க வேண்டும். அது உடற்பயிற்சி போன்றது அல்ல. தனக்குள்ளாக இருக்கிற சாதி உணர்வுக்கு ஒரு குட்டு வைத்து பொது பிரச்சனையில் தன்னுடைய சுயசாதி உணர்வு எட்டி பார்க்கும் போது அதற்கு ஒரு கொட்டு வைத்து நியாயத்தை பேச வேண்டும். அப்படி நியாயத்தை பேசி பழக்கப்படும் போது ஒரு கட்டத்தில் நமக்கு அது பயிற்சியில் எப்படி இயல்பாக நாம் உள்வாங்கிக் கொண்ட அந்த சாதி உணர்வு இயல்பாக நமக்குள்ள இருக்கிறதோ அப்படி அது இயல்பாக ஒரு கால ஓட்டத்தில் ஒரு பரிணாமத்தில் தான், அது சமூக பரிணாமத்தில் தான் அது கலன்று கீழே விழுகும். அப்படி நாம் இந்த சாதிய சிக்கலின் போது நாம் அவர்களோடு நிற்க வேண்டும். தலித் மக்களுக்கும் சாதி உணர்வு இருக்கும். ஆனால் அதை குறை சொல்லி நாம் வெளியே வந்தோம் என்றால் நாம் இந்த களத்தில் நிற்பதற்கு லாயக்கற்றவர்கள். சாதி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எப்படி ஒரு பிள்ளை, ஒரு சாதாரண ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும், அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் தன் பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர் இருந்தா கூட அந்த டாக்டரை விட எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும். அந்த அப்பா மேலதான் நம்பிக்கை வைக்கும். அந்த அப்பா தான் தனக்கு பாதுகாவலன்னு நினைக்கும். அது வாழ்நிலை சார்ந்த ஒரு விஷயம். சாதியும் அப்படிதான். அந்த மக்கள் முதலில் அந்த தலைவர்களை தங்கள் தந்தைக்கு இணையாக இவர்கள் தான் நமக்கு ஏன்னா பேச்சே அங்க அப்படிதான் இருக்கும். களத்தில் நின்ற தோழர்களுக்கு தெரியும், நாளைக்கு அவன் வர மாட்டேன், நான் தான் உன் பக்கத்துல நிற்பேன், நான் தான் உன் தெருவில் இருப்பேன். இந்த பேச்சுகள் இருக்கும். இது யதார்த்தம். உண்மையிலே அவங்க தான் பக்கத்துல இருக்க முடியும். ஏன்னா சாதியா இருக்கும், திட்டா தான் இருக்கும். தெருவில் ஊர்ல சாதியா தான் இருக்கிறோன்றப்ப பக்கத்துல அவங்க தான் இருப்பாங்கன்றது உண்மை. ஆனா அதையும் தாண்டி நான் நிப்பேன், அவனுக்கு நம்ம நிரூபிக்கணும். இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகும், படிக்கும், ஆசிரியரை பார்க்கும். ஆசிரியர் அப்பாவை விட அறிவாளியாக தெரிவார். பேராசிரியர் கல்லூரியில் அப்பாவை விட ஞானமுடையவராக தெரிவார். அப்பா நமக்கு அப்பா தான், ஆனா அப்பாவை விட இவர் ஞானமுடையவர், அப்பாவை விட இந்த பிரச்சனைகள் இவர் சொல்ற அந்த மாதிரியான ஒரு உணர்வை அது தலித் மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதி மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாதிய தலைவர்களிடம் இருந்து அவர்களை கலட்டி நாம் எடுத்து நம் கருத்தோட்டத்திற்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களின் புறக்கணிப்பை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். அண்மையில் தோழர் தியாகு அவர்கள் ஜூம் மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொன்னார். சுயமரியாதைன்னு பேசுறோம். அந்த சுயமரியாதைங்கிறது என்ன சுயமரியாதை? நமக்கான சுயமரியாதையா? அப்படி இருந்தா இந்நேரம் நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பேன். என் தெருவில் நான் சம்பாதிக்கலன்றானே, என் பிள்ளைய தமிழ் வழியில படிக்க வைக்கிறேன்றானே. அப்ப சுயமரியாதை நம்ம எதை கருதுறோம்? சுயமரியாதை என்பதே நம் இனத்திற்கான சுயமரியாதை. இந்த இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அகவழியிலும் புறவழியிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இதை விடுவிக்க வேண்டும், இதை ஈடேற்ற வேண்டும், மேடேற்ற வேண்டும் என்ற லட்சியத்தில் அதில் நமக்கு ஒரு மரியாதை, அந்த சுயமரியாதை தான். நம் கருத்தின் மீது நமக்கு ஒரு மரியாதை, நம் அரசியலின் மீது நமக்கு ஒரு மரியாதை, நம் சமூகத்தின் மீது நமக்கு ஒரு மரியாதை. அதற்கு இழுக்கு வந்துடக்கூடாது. அந்த மரியாதை தான் நம்ம சொல்ற சுயமரியாதை. அந்த அடிப்படையில நீங்க சாதிய சிக்கல்ல தலையிடும் போது அவர்களின் புறக்கணிப்பை நீங்கள் எதிர்கொள்ளணும். காரி துப்புனாலும் தொடச்சிட்டா வேண்ட நிக்கணும். வேற என்ன வேலை நமக்கு? வேற என்ன வேலை? இவ்வளவு மேடைகளை சந்தித்த நாம், இவ்வளவு அரசியல் அனுபவங்களை உடைய நாம் ஆங்கில வழியில் போய் சேர்க்கிறோம்ல. அவனுக்கு அரசியல் அனுபவம் இல்லாதவன், அரசியல் அறிமுகமாதவன், அன்றாடங்காட்சி எந்த வேறு கருத்துக்களையும் உள்வாங்காதவன், அவன்கிட்ட சாதி இருக்கின்றத நீ ஒரு குறையா சொல்றனா நமக்குத்தான் மண்டையில இது இல்லைன்னு அர்த்தம். ஆக
சாதிய சிக்கல்களில், முதன்மையாக சாதிய சிக்கல்களில் தமிழ் தேசிய இயக்கங்கள் தலையிட வேண்டும். தமிழ் தேசிய இயக்கங்கள் காத்திரமாக தலையிட வேண்டும். அதற்கு தடையாக எந்த ஆற்றல் வந்தாலும் சரி, அது சாதி சங்க தலைவர்களாக இருக்கட்டும், தலித்தா இருக்கட்டும், நான் தலித்தா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நின்னாங்கன்னா தோழமையோட நிற்போம். அவர்களை விட நாம் முன்னுக்கு நிற்போம். எப்படிங்கிறத அவங்களுக்கும் புரிய வைப்போம், மக்களுக்கும் புரிய வைப்போம். இதை தாண்டி அவர்களுக்குள்ள நமக்கு ஒரு முரண்பாடு வருதுன்னா அது அரசியல் முரண்பாடு, அதை ஜென்டலா டீல் பண்ணிட்டு போவோம். ஆனால் அதற்கு பயந்து நாம் பின்வாங்க கூடாது. அதற்கு பயந்து நாம் பின்வாங்குவது நம்மை என்றும் நம் லட்சியத்தை நோக்கி ஒரு படி கூட முன்னேற்றாது. நன்காக புரிந்து கொள்ளுங்கள். சாதிய தலைவர்கள் 6 மாசத்துல ஒருத்தன் தமிழ்நாடு மூரா தெரிஞ்சிடறான். 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் இருந்தானே நமக்கு தெரியாது. இவ்வளவு முடி வச்சுக்கிறாங்க, இவ்வளவு தாடி வச்சுக்கிறாங்க, ஏதாவது ஒரு பேரை போட்டு பம்பை கொம்பைன்னு ஏதாவது ஒரு பேரை போட்டு வர்றான். அந்த சாதி மக்கள் எல்லாரிடமும் அறிமுகமாயிடுறான். அவன் முன்னுக்கு பின் முரணா என்ன சொன்னாலும் அந்த மக்கள் அந்த ரீல்ஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவ்வளவு வலுவாக இருக்கிறது சாதி. ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றமும் முன்னேற்றமான முற்போக்கான ஒரு மாற்றமும் உங்கள் போராட்டத்தால், எங்களுக்கு முன்னால் இருந்த தலைவர்களால், தோழர்களால் அந்த மாற்றமும் நடந்திருக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்றால், நான் முன்னால் சொன்னது போல, நீங்க ஒரு பொது சமூகத்துக்குள்ள வரணும்னா அதெல்லாம் கலட்டி போட்டுட்டு வரணும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், நான் என் அறிவுக்கு உட்பட்டு ஒரு மாற்றத்தை நான் சந்தித்தேன், அதை சொல்கிறேன். இனி ஒரு சாதி கலவரம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஆனா அது நடந்துரும் ஒரு பூச்சாண்டியை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சமூகத்திற்குள் போய் பாருங்கள். நமது புரட்சிகர அரசியல் பேசிய நமது முன்னோர்கள், நமது மூத்த தோழர்கள், அவர்களுக்கு இருந்த செயல் திட்டத்தில் ஒன்று, முதலில் கிராமங்களை கைப்பற்றுவது, கிராமங்களில் தளங்கள் அமைப்பது, பிறகு நகரங்களை கைப்பற்றுவது. மாவோவுடைய ஒரு யூனிக்கான ஒரு தந்திரம் அது. அது என்ன அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள் என்றால், கிராமங்களுக்கு அரசின் கைகள் அன்று இத்துணை நீண்டு இருக்கவில்லை. கிராமங்களுக்குள்ள அரசின் கைகள் போய் சேரல. அரசாங்கத்தின் உரிமைகளோ நல திட்டங்களோ அல்லது அரசு அடக்குமுறை கருவிகளோ, காவல்துறையோ உளவுத்துறையோ அவ்வளவு நடு கிராமத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்க முடியல. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில், 90களின் இறுதியில் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில், எங்க ஊர்ல போலீஸ்கார உள்ள வந்தேன்னா அவனை நிறுத்தி பேசி அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு இந்த சாதிகள் மோதிக்கொள்றது இது எல்லாத்துக்கும் பிறகும் அவன் அந்த ஊர்லயே வேலை செஞ்சு, அந்த ஊர்லயே பொழப்பு நடத்தி, அந்த ஊர்லயே செத்து போறதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு தெருவில் சென்னையில் ஒருத்தர் இருக்கான், திருச்சியில் ஒருத்தர் இருக்கான், கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கான், துபாயில ஒருத்தர் இருக்கான், சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்கான். மக்களுக்குள்ளாக அவர்கள் வாழ்வியலில், அவர்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சமூகம் சந்தித்து விட்டது. அரசின் கைகளும் எல்லா இடத்திற்கும் போயிருச்சு. இனி ஒரு தாக்குதலை, அப்படி ஒரு சாதிய தாக்குதலை எந்த சமூகம் செய்தாலும் அது பல பத்தாண்டுகள் பின்னாலுக்கு போகுன்றத களத்தில் அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். எந்த 2 சமூகமும் இனிமேல் மோதிக்காது. இந்த தலைவர்கள் பூச்சாண்டிகளாம் நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு ரேர் கேஸ் எங்கேயாவது நடக்கலாம். முட்டாத்தனமா முரட்டுத்தனமா புத்தி. நீங்க நல்லா இதுக்கு முன்னாடி சாதி கலவரங்கள்ல கலந்துகிட்ட தோழர்கள் உங்களுக்கு யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. அவன் திட்டமிட்டு தெளிவா செய்வான். சும்மாலாம் கிளாஸ் ஆயிருக்காது. நல்லா திட்டமிட்டு, இந்த ஊர்ல இருந்தோம், இத்தனை மணிக்கு இங்க போனோம், இங்க இந்த இடத்துல குழிய வெட்டணும், அந்த கரெக்ட்ல நின்று பந்தத்தை காட்டுவோம், ஒரு கை துப்பாக்கி இருந்துச்சு இங்க இருந்து சுடுவோம், இவ்வளவு திட்டம் போட்டு போயிருக்காங்க. அப்ப அதோட அர்த்தம் என்னன்னா, அவர்கள் விளைவு அறிந்து தான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவுலாம் யோசிக்க முடியாது மக்கள். டேய் உனக்கு பிரச்சனை, ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றானா? ஆர்ப்பாட்டத்துக்கு தானே கூப்பிடுறான், அரங்க கூட்டத்துக்கு தானே கூப்பிடுறான், அவன் கூட சேராதன்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல, இதுக்கு முன்னால இல்ல. மக்களுக்கு இதற்கு முன்னால இருந்த எழுச்சிக்கும் இன்னைக்கு இல்லாத எழுச்சிக்கும் கூட இது ஒரு காரணம். இதை தாண்டி நாம் அவர்களிடம் செல்ல வேண்டும். சாதி உடைபட்டு கொண்டு இருக்கிறது. அதை முற்றாக முறித்து அதை ஊனப்படுத்தி காலி பண்ணுவதற்கு நம்மிடம் அதிகாரம் இல்லை. ஆனால் அதற்குள்ளாக செல்லாமல், அந்த சாதியாக பிளவுபட்டு இருக்கிற ஆற்றலை நமக்கான ஆற்றலாக ஒன்றிணைக்காமல் நம்முடைய லட்சியத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்ற சிந்தனையை மட்டும் உங்களிடம் நான் முதலில் வைக்கிறேன். நவம்பர் புரட்சி பற்றியும் இந்த கருத்தரங்கனால ஒரு 2 நிமிஷம் நான் அதை பத்தி பேசுறேன்.
சோவியத் ரஷ்யா இந்த நவம்பர் புரட்சியை பற்றி நம்மகிட்ட பேசும்போது நாம் சில விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். லெனின் அந்த புரட்சியை நடத்துவதற்கு முன்பாக மார்க்ஸோடு நெருங்கி பழகிய தோழர்கள், பென்ஸ்டைன் போன்ற தோழர்கள், காவுட்ஸ்கி போன்ற தோழர்கள் எல்லாம் மார்க்ஸோட பழகிய தோழர்கள். மார்க்ஸும் அவர்களும் ஒரே அறைக்குள்ள உட்கார்ந்து ஆய்வு செய்த தோழர்கள். அந்த தோழர்கள் எல்லாம் மார்க்ஸ் முதற்கொண்டு ஜெர்மனியில தான் அடுத்த புரட்சி சாத்தியம் என்ற கருத்தையும், அதாவது ஜெர்மனியில தொடங்கும் அப்படின்ற கருத்தையும், எங்கெல்ஸ் வெளிப்படையாகவே குறிப்பாகவே ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் புரட்சி சாத்தியமில்லை என்ற கருத்தையும் கொண்டிருந்தார்கள். ஆனால் லெனின் இந்த பென்ஸ்டைன் எடுத்த முடிவுக்கு முரணான ஒரு முடிவை எடுத்தார். இந்த கவுட்ஸ்கி எடுத்த முடிவுக்கு மாற்றான ஒரு முடிவை எடுத்தார். முதலாம் உலகப் போரில் பங்கெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மாற்றாக லெனின் முடிவெடுக்கிறார். ரஷ்யாவில் புரட்சி சாத்தியமில்லை என்று சொல்கிறார்கள். ரஷ்யாவில் பொருளாதார வளர்ச்சி குறித்து, முதலாளித்துவத்தின் வளர்ச்சி குறித்து அக்கு வேற ஆணி வேற லெனின் ஆய்வுகள் செய்து அவர் கையில் வைத்திருக்கிறார். மார்க்ஸோடு நெருங்கி பழகிய மார்க்ஸ் எடுத்த முடிவுகளில் இருந்து லெனின் மாற்றி முடிவு எடுத்தார் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டுகிறேன். நான் இதை ஒரு காரணமாக சொல்கிறேன். நரோத்னிக்குகள் என்று ஒரு போராளி குழு ரஷ்யாவில் இருந்தது, நமக்கு தெரியும். லெனினுடைய அண்ணன் கூட, தூக்கிலிடப்பட்ட லெனினுடைய அண்ணன் கூட அந்த கருத்துடையவர், அதை ஒட்டிய ஒரு கருத்துடையவர் தான். பீப்புள்ஸ் வில் என்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், மக்கள் சித்தம் என்று மொழிபெயர்த்தார்கள். ஜாருக்கு எதிராக இவர் புரட்சி செய்தார், கிளர்ச்சி செய்தார், அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார் என்று இவரை தூக்கில் போட்டார்கள், லெனினோட அண்ணனை. அப்போ நரோத்னிக்குன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. இந்த நரோத்னிக்கு இயக்கத்தின் மீது காரல் மார்க்ஸ் பெருமதிப்பு கொண்டிருந்தார். நரோத்னிக்குகளை புகழ்ந்து பல கட்டுரைகள் வடித்துள்ளார். நரோத்னிக்குகள் ரஷ்யாவிற்குள்ளாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். நரோத்னிக்குகள் கிட்டத்தட்ட பயங்கரவாதிகள், சிண்டிகலிஸ்டுகள்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் கூடி போட்டு தள்ளிட்டு இந்த சமூகத்தை மாற்றிட முடியுன்ற நம்பிக்கையுடையவர்கள். ஒப்பீடு சரியா என்று தெரியவில்லை, கிட்டத்தட்ட ஒரு நக்சலைட்டு குரூப். மக்களோடு இயங்கி மக்கள் இயக்கம் அப்படியெல்லாம் இல்லாம அழித்தொழிப்பை மட்டும் ஒரு கொள்கையாக, அது ஒன்றே செயல் திட்டம் என்று தொடக்கத்தில் இருந்தது போல நரோத்னிக்குகள் இருந்தார்கள். காரல் மார்க்ஸ் அவர்கள் தேச பக்தர்கள் என்றும், அவர்கள் ஈகியர்கள் என்றும், வீரர்கள் என்றும், தீரர்கள் என்றும் போற்றினார். ஆனால் ரஷ்யாவிற்குள் இருந்த லெனின் இவர்கள் பிற்போக்குவாதிகள் என்று சொன்னார். லெனினுக்குத்தான் தெரிந்தது ரஷ்ய சமூகம் எப்படி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பொருத்தமான ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும். ரஷ்யா நமக்கு தெரியும், வரைபடத்தில் பார்த்துருப்போம். அதில் இப்போ நம்ம நின்று பார்க்கும்போது இந்த மேற்கு பகுதி இருக்குல்ல, நம்முடைய இடது பகுதி, அதில் இப்படி புழு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். ரஷ்யா எந்த கண்டத்தில் இருக்கு? ஆசியா கண்டத்தில் இருக்கு. இந்த புழு மட்டும் ஐரோப்பாவில் இருக்கும். இந்த பகுதி ஐரோப்பாக்குள்ள இருக்கும். ஒட்டுமொத்த ரஷ்யாவின் 90% தொழிலாளர்கள் இதற்குள்ளாகத்தான் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் தொழில் வளர்ச்சி குறித்தும் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி குறித்தும் கரைத்து குடித்து ஒரு உண்மையான புரட்சியாளர், உண்மையான ஆசான், எங்கள் ஸ்டாலின் வார்த்தையில் சொல்வதென்றால் அவரை மவுண்டைன் ஈகிள் என்பார், மலை கழுகு என்பார். அந்த விஷயத்தை அப்படி பார்ப்பாராம். ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தார்னா அவ்வளவு சரியா, அவ்வளவு கூர்மையா அந்த தரவுகளில் இருந்து என்ன முடிவுக்கு வரணுமோ அதை சரியா எடுத்து, சரியா காலத்தை கணிச்சு, எந்த வர்க்க ஆற்றல் துணைக்கு நிற்கும், எது பின்னுக்கு இழுக்குங்கிற முடிவை சரியா எடுப்பாரு அப்படின்னு பின்னால் இப்ப நம்ம படிக்கும்போது அதெல்லாம் புரியுது. ஆக மார்க்சுக்கு எதிராகவே அவர் முடிவெடுத்து விட்டார். மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இங்கு மார்க்சியர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு முரணாக முடிவு எடுக்கவே கூடாதா? அது புரட்சி குற்றமாகி விடுமா? மார்க்சியத்திற்கு முரணாகி விடுமா? சாதி குறித்தும் மிக தாமதமாக புரிந்து கொண்டார்கள், நாம் அதைவிட தாமதமாக புரிந்து கொள்கிறோம் என்று கூட வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்திய மண்ணில் புரட்சி திட்டம் குறித்து, இந்தியாவிற்குள்ளாக ஒரு புரட்சி சாத்தியம் என்று இப்போதும் அவர்கள் நம்பியும் நம்ப வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நாம் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு எதிராக எடுப்பது அல்ல. நாம் அறிந்த பட்டறிவில், நமக்கு இருக்கிற வரலாற்று அறிவில், நமக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்களின் பட்டறிவில்
சமூக அறிவியல் அடிப்படையில், மார்க்சியத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய விடுதலை தேவை, தமிழ் தேசிய புரட்சி தேவை. ஒரு சமூக புரட்சியை முழுமையாக நிறைவடைய செய்ய வேண்டும் என்றால் தமிழ் தேசிய புரட்சி தேவை என்பதை மார்க்சிய அடிப்படையிலேயே இங்கு மார்க்சியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களுக்கு மாற்றாக நாம் எடுக்க துணிவதில் எந்த தவறும் இல்லை. நம்ம மார்க்சிஸ்ட் துணிஞ்சு சொல்லலாம். நாங்க தமிழ் தேச மார்க்சிய கழகம் என்ற தலைப்புல தான் இங்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நவம்பர் புரட்சியில அப்படி ஒரு பாடத்தையும் நாம் கற்க வேண்டும். லெனின் மார்க்ஸ் முடிவை மறுத்து புரட்சியை நடத்தி காட்டினார். பெர்ன்ஸ்டைன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காவுட்ஸ்கி எல்லாம் பின்னால வந்து ரெனிகேடுன்னு சொல்லிட்டாங்க, ஓடுகாலின்னு சொல்லிட்டாங்க. லெனின் மார்க்ஸோட அவளை பழகவே இல்லைன்னு அவங்கள மார்க்ஸோட பழகினவங்களுக்கு எதிராக முடிவெடுத்து சாதிச்சு காட்டினார். ஆக நம்முடைய முடிவுகள் நம்முடைய கருத்துக்கு, நம்முடைய மார்க்சிய அறிவுக்கு, சமூக அறிவியலுக்கு ஒத்து வருகிறது என்றால் துணிந்து அதை எடுக்கணும். எடுத்தது போக அதற்காக ஆற்றலை திரட்டுவதற்கு களத்தில் இறங்கணும் என்ற கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.